கேஎம்சிஹெச் நிறுவனத்தோட என்ட்ரன்ஸ் இதுதாங்க. இப்படிதான் இருக்குங்க அதோட என்ட்ரன்ஸ். பில்டிங்கோட ஃப்ரண்ட் வியூங்க. ஃப்ரண்ட் வியூ தெரியுதுங்களா? எவ்வளோ பெருசு பாருங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பங்குச்சந்தையில் நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் வெற்றி பெறணும், நீங்கள் வாங்கின பங்கு வந்துட்டு நிறைய லாபம் தரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வாங்கியிருக்கிற பங்கு ஏறவே இல்லை. இனி வாங்க போகிற பங்கு ஏறுமான்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குது. முதல்ல இந்த ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் இது ரெண்டையுமே நம்ம பார்த்து வாங்குறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபண்டமெண்டல் பார்த்து வாங்குறாங்க. ஃபண்டமெண்டல் பார்த்து வாங்குறது என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே தான் இருக்குது, ஏற மாட்டேங்குது. அதே சமயம் சில பேர் டெக்னிக்கல் பார்த்து வாங்குறீங்க. ஆனால் அது என்ன ஆகுதுன்னா ஃபண்டமெண்டல் சரியில்லைன்னு சொல்லிட்டு அது ஏற மாட்டேங்குது. ஃபண்டமெண்டலும் ஒர்க் ஆகணும், டெக்னிக்கலும் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரெண்டுமே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் நம்முடைய பங்கு நல்லாவே ஏறுங்க. நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் நல்லா இருந்ததுனாவே ஆட்டோமேட்டிக்காக அதோட டெக்னிக்கல் ஏறிடுங்க. ஃபண்டமெண்டல்ன்றது என்னங்க, ஒரு நிறுவனத்துக்கு என்னென்ன மூலப்பொருள் கிடைக்குது, அவங்க என்ன உற்பத்தி பண்ணுறாங்க, இப்போ மார்க்கெட்டில் அதுக்கு டிமாண்ட் இருக்கா, ஃப்யூச்சரில் இந்த ப்ராடக்ட் நல்லா போகுமா, எவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்க, அதோட டேர்ன் ஓவர் என்ன, குவார்ட்டர்லி டேர்ன் ஓவர் இன்க்ரீஸே போய்கிட்டு இருக்கா, ஆனுவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறது. இது எல்லாமே தாங்க ஃபண்டமெண்டல். இது ஆக்சுவலாக இது எல்லாமே நல்லா இருந்ததுன்னா டெக்னிக்கல் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். டெக்னிக்கல் திடீர்னு நல்லா இருக்காங்க, நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா திடீர்னு செல்லிங் ப்ரெஷர்னு சொல்லிடுவாங்க. மார்க்கெட்டில் அதுக்கு வந்து டிமாண்ட் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஒரே ஒரு குவார்ட்டர் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 3 குவார்ட்டர் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், அது யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு குவார்ட்டர் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கல்ன்றது அந்த ஒரு குவார்ட்டருக்கு மட்டும் அப்படியே மாறிடுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறது, எப்பயுமே நீங்கள் வாங்குற கம்பெனி ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனியாக பார்த்து வாங்குங்க. ஆக்சுவலாக நான் எப்படி வாங்குவேன்னா, ஒரு கம்பெனி நான் சூஸ் பண்ணுறேன்னா அந்த கம்பெனியை என்னால் நேரில் போய் பார்க்க முடியுமான்னு பார்த்துட்டு தான் நான் வாங்குவேன். ஏன்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மூலப்பொருள் என்ன. இப்போ ஒன்றும் இல்லைங்க, உதாரணத்துக்கு நீங்கள் ஐடிசியே வாங்குறீங்கன்னா ஐடிசி ஹோட்டல் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. ஐடிசியோடது வந்து சிகரெட் விற்கிறாங்க, ஐடிசியோட பொருள் லேஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிப்ஸ் பாக்கெட்டு, ஐடிசி நெய்யின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்னவோ இருக்குங்க. பிரிட்டானியோட எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஸ்கெட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்க. இது எல்லாமே நிஃப்டி 50ல் இருக்கிற கம்பெனி தான், பாதுகாப்பான கம்பெனி தான். அது இல்லாமல் நம்ம வாங்குற கம்பெனிகளும் நம்ம ஏறணும்னு நான் நினைக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எந்த ஒரு நிறுவனத்தை வாங்குறேனோ அதை நான் நேரில் போய் பார்த்துருவேங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுசாக பாருங்கள். வீடியோட கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. என்னன்னா, நான் வாங்கின கம்பெனியை நான் நேரடியாக போய் பார்த்துருக்கேங்க. பார்த்து அந்த கம்பெனி எப்படி இருக்குது, அவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க டேர்ன் ஓவர் என்ன, எப்படிலாம் அவங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு, இது எல்லாமே நான் பார்த்துருக்கேங்க. அது இது வீடியோவோட கடைசியில் நான் போடுறேன், அது எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். நான் சொல்கிறேன், அந்த நிறுவனம் வந்து கேஎம்சிஹெச், கோவை மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி சென்டர்னு சொல்லுவாங்க. அந்த நிறுவனம் தாங்க நான் பார்த்து லாஸ்ட்டாக வாங்கியிருக்கேன். இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். நான் சொல்கிறேன், அந்த கேஎம்சிஹெச் அப்படின்ற நிறுவனம் நான் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி 350 ரூபா அப்படின்ற ரேட்டில் வாங்கினேங்க. இன்றைக்கி அது 4000 ரூபா இருக்குது. ஆக்சுவலாக 4500 4800 போயிட்டு இப்போ 4000 ரூபாய்க்கு வந்திருக்குங்க. அதே மாதிரி வருஷம் டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. சீக்கிரத்தில் அது போனஸ் கொடுப்பாங்க, ஸ்டாக்கு ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறப்போ நான் வாங்கின நிறுவனம் வந்து அதிகமாக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நான் பண்ண தப்பு என்னென்னா, அது கம்மியான குவான்டிட்டி வாங்கிட்டேன். ஒரு 10,000 ரூபாய்க்கு மட்டும் அப்போ நான் வாங்கினேன். ஆக்சுவலாக அதுவே இப்போ எனக்கு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, நல்ல லாபத்தில் தான் இருக்குது. ஃபியூச்சரில் அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க, போனஸ் கொடுக்குறாங்கன்னா அது இன்னமும் மேலே போகும். அப்போ நான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் அந்தளவு வளர்ச்சி அடையலைங்க. பேசிக் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற அளவு தான் இருந்தது. ஆனால் இப்போ போய் பார்க்குறப்போ அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்துக்கும் பிரம்மாண்ட வளர்ச்சிங்க. எங்கேயோ போச்சுங்க. ஒரு பில்டிங் இருந்தது இப்போ 7 பில்டிங் ஆகிப்போச்சு. அப்போ 100 பெட் இருந்தது இப்போ என்னன்னா 1000கணக்கான பெட் ஆகிப்போச்சு. அப்படி அதோட வளர்ச்சி அபரிமிதமாக வளர்ந்துருக்குங்க. இப்படி தாங்க இருக்கணும். நம்ம வாங்குற ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனத்தோட வளர்ச்சி ஸ்டார்டிங்கில் இருந்து போக 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 அது வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகணுங்க. இப்போ அடுத்த தலைமுறை அவங்க கையில் எடுத்துட்டாங்க அந்த நிறுவனத்தை. இப்போ அவங்க அதோட சிறப்பாக பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இதே மாதிரி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு நிறுவனம் சொல்கிறேன், அந்த நிறுவனத்தை நீங்கள் வாங்குங்க. அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக நான் சபி ரிஜிஸ்டர் கிடையாதுங்க. நான் சொல்கிறது வந்து ஸ்டாக் அட்வைஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் வாங்கணுன்றது உங்கள் தனிப்பட்ட கருத்து. நான் என்னுடைய கருத்து, என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்கிறேங்க. வாங்குறது உங்கள் சௌரியங்க. நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோ வந்து போடுறேன், அதோட நிறுவனமும் நான் நேரில் போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஒரு ஹாஸ்பிட்டலோட கேன்டீனை காமிச்சாவே தெரியுங்க உங்களுக்கு எவ்வளோ பெருசு இருக்குன்றது. இப்போ காட்டுறேன் பாருங்க. இது வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட கேன்டீன். பார்க்கும்போதே தெரியும் நல்லா பெருசாக இருக்குது. முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்காங்க, இந்த அட்மிஷன் போடுறது, பில் போடுறது, கேஷ் கட்டுறது, இது எல்லாமே இருக்குங்க. எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸில் இருக்கும். உள்ள முன்னாடி வந்ததுமே இருக்கும் இல்லையா, அந்த இடமே இது. இந்த ஓபி சீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடம்.